முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசிய ரகசியம் என்ன? இது சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு ஒரு தகவல் ஒன்றை சொல்லியிருக்கின்றார். அதாவது இப்போ 2-3 நாளைக்கு முதல் நாங்கள் செய்திகளை சொன்னாங்கள், ஒரு பொது நிகழ்ச்சியில் ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச, கோத்தாபய ராஜபக்ச எல்லாரும் கலந்து கொண்டிருப்பினோம். அது ஒரு கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டில் ரணில் விக்ரமசிங்கவும் நாமல் ராஜபக்சவும் காதுக்குள்ளே இன்னும் ஒரு ரகசியம் கதைப்பினோம், என்னென்னு தெரியல. அப்போ அது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் சொன்னாங்க தானே சொல்லி போட்டு பேசாமல் விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று ஊடகவியலாளர்கள் நாமல் ராஜபக்சவை பார்த்து கேட்டது, அது சரி, என்ன கல்யாண வீட்டுக்கு போய் ரகசியம் எல்லாம் கதைக்கிறீங்களா, அப்படி என்னதான் கதைக்கிறீங்கள் என்று சொல்லி கேட்டதுக்கு அதை நாமல் ராஜபக்ச பிடிச்சி வெளியில் சொல்லிவிட்டார். என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி ரணில் விக்ரமசிங்க கேட்டவராம், அது சரி என்ன செய்கிறீங்களா, அரசியல் இருக்கிறீங்களா, என்ன தான் செய்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ தான் விளங்கப்படுத்தினதாம், இல்லை நாங்கள் இப்போ கிராமமாக போகிறோம், எல்லா கிராமத்துக்கும் போகிறோம், இலங்கையில் இருக்கிற கிராமங்களுக்கு போயிட்டு எங்களுடைய அரசியல் நிலப்பாட்டை விளங்கப்படுத்துகிறோம், அடுத்த தேர்தலாக எங்களுடைய குறி என்று சொல்லி தான் சொன்னதாகவும், அதுக்கு ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கார், ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதை அப்படியே செய்து கொண்டிருங்கோ, எலெக்ஷன் கிட்ட நெருங்கி வரட்டும், நாங்கள் எல்லாரும் ஃபுல்லாக சப்போர்ட் தரோம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரோம் என்று சொல்லி தன்னுடைய காதுக்குள்ள ரணில் விக்ரமசிங்க சொன்னார் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச பிடிச்சு ஊடகவியலாளர்களுக்கு சொல்லி போட்டார். இப்ப ரணில் விக்ரமசிங்க எதுக்கு ரகசியமா சொன்னவர்? ஏனெண்டா அது ரகசியமாக இருக்கட்டும், எலெக்ஷன் கிட்ட வரட்டும், நாங்கள் திடீரென்று சேர்ந்து செயல்படுவோம், அப்போ நிறைய வாக்குகள் வாங்கலாம்ன்றது சொல்லிப்பார் போலடக்கு. அதை நாமல் ராஜபக்ச பிடிச்சி வெளியில் ஊடகங்கள் மத்தியில் சொல்லிட்டார். இந்த சம்பவம் எங்கே நடந்துன்னு சொன்னால், கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு 5 நட்சத்திர விடுதி சினமன் லைஃப் ஹோட்டல் அங்கே தான் நடந்தது. அதாவது முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டார அவருடைய மூத்த மகனினுடைய திருமண நிகழ்ச்சி அங்கே நடந்தது. அதில் தான் இவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் மைத்ரிபால சிறிசேனவும் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. கோத்தாபய ராஜபக்ச எல்லாரும் தான். அதில் தான் ரணில் விக்ரமசிங்க வேலை மெனக்கட்டு காதுக்குள்ளே கூப்பிட்டு, இங்கே வாராசாண்டு கூப்பிட்டு காதுக்குள்ள ஒரு ரகசியத்தை சொல்ல, அதை பிடிச்சி வெளியில் எல்லாருக்கும் சொல்லி ஊடகங்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி விட்டுருக்கார். நான் நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்க இப்போ மனசுக்குள்ளே நிற்பார் போலடக்கு, ஒரு சின்ன ரகசியத்தை கூட உன்னால் வச்சிருக்க முடியலை, உடனே மீடியாவில் சொல்கிற, நீ எல்லாம் இலங்கையில் ஜனாதிபதியாக வர்றதுக்கு ஆசைப்படலாமா, இந்த மாதிரி இதே மனசுக்கு நினைச்சாரோ தெரியலை. இதுதான் அன்றைக்கு கல்யாண வீட்டில் நடந்ததுன்றதை இப்பொழுது நாமல் ராஜபக்ச அம்பலப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் இப்படி இங்கால இருக்கும்போது அங்கால சஜித் பிரேமதாசான்ற பாடு பெரிய பாடாக கிடக்குது. ஏனென்று சொன்னால், அவருடைய கட்சியை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் துப்பாக்கியோட கைது செய்யப்பட்டது கட்சிக்குள்ள மிகப்பெரிய முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி இருக்காம். ஏற்கனவே ஹொரணை பகுதியினுடைய அமைப்பாளர் கைது செய்யப்பட்டு, சரித் கைது செய்யப்பட்டு அவர் ஏற்கனவே உள்ளுக்குள்ளான் இருக்கார், விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்பலாங்கோட பிரதேச சபையினுடைய உறுப்பினர் எஸ்ஜேபி கட்சியை சேர்ந்தவர், அவர் கைது செய்யப்பட்டவர் தானே. அப்போ அவர் நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தவர். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர் பாதாள உலக குழுவில் இருந்தது இப்போ அம்பலமாகி இருக்குன்னு சொல்லி நிறைய சிங்கள ஊடகங்களில், சிங்கள சமூக வலைத்தளங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. ஆள் பாதாள உலக குழுவில் இருந்தவர் என்று சொல்லி. அப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது சஜித் பிரேமதாசா என்னத்தை பார்த்து கொடுத்தாருன்னு தெரியல, சும்மா வந்தாக்கள் போனாக்களுக்கெல்லாம் கொடுத்தது தானே. இப்போ அவர் கைது செய்யப்பட்டு, அப்போ நேற்று நீதிமன்றத்தில் பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவருக்கு பிணை கிடைக்கல, நீதிமன்றம் பிணை கொடுக்கல, ஆளை தொடர்ந்து விளக்கமறியலை வைக்க சொல்லி. ஏன்னு சொன்னால், அவர் ரிப்பீட்டர் வகை துப்பாக்கி அது நல்ல இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியாம், அதோட எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அந்த துப்பாக்கியை வச்சிருந்துக்கார். இப்ப சாதாரண ஒரு குடிமகன் அதை வச்சிருந்தாலே அதே பெரிய பிழைதான். ஆனா இவர் ஒரு பிரதேச சபை உறுப்பினர், தேர்தலில் நின்று மக்களுடைய வாக்குகளை வாங்கினவர். அப்ப அவருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கணும், எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக துப்பாக்கி வச்சிருந்தார் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு நேற்று அவருக்கு பிணை கொடுக்கல. இந்த மாதம் 24ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். நீதிபதி அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இது எஸ்ஜேபி கட்சிக்குள்ள பெரும் குழப்பத்தையும் கடும் நெருக்கடியையும் உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுது. என்ன பிரச்சனை என்று சொன்னா, இன்னும் எத்தனை பேர் இருக்கணுமோ தெரியல சஜித் பிரேமதாசான்ற கட்சியில இந்த மாதிரி பாதாள உலக குழுக்கள்ல இருந்து ஓட்டு பிறகு ஆயுதங்களை விடமனம் இல்லாமல் இப்போ ஆயுதங்களை கொண்டு திரிகிறார்கள். எனவே உள்ளக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. எஸ்டிஎஃப் அதிகாரி ஒருவர் தண்ணீரில் மூழ்கி பலியான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவம் மூதூர் சித்தான் தொட்டி என்று சொல்லப்படுற இடத்துல நடந்திருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த ஏரியாவில் சட்டவிரோத மணல் கடத்தல் நடக்குதான்னு சொல்லி ஒரு 6 பேர் கொண்ட எஸ்டிஎஃப் அணி
ஒரு படகுல ஏறி மகாவலி கங்கையை கடந்து போயிருக்கணும். நினைக்கிறேன் மகாவலி கங்கையினுடைய மற்ற பக்கத்திலான இந்த மணல் கடத்தல் ஏதோ நடக்குது போல நடக்கு. அப்போ அதை பிடிக்கிறதுக்காக இரவு 7 மணி போல, நேற்று முன்தினம் இரவு 7 மணி போல இருட்டாக தான் இருக்கும். அந்த இருட்டுக்குள்ளே வந்து ஒரு படகுல போயிருக்கணும். போகைக்குள்ளே வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல, அவர் தவறி விழுந்தாரா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. மகாவலி கங்கைக்குள்ளே வந்து விழுந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார். அதாவது எஸ்டிஎஃப்ல வந்து சார்ஜென்ட் தர அதிகாரியாக இருக்கிறார். அவர்தான் தவறி விழுந்திருக்கிறார். இவர் வந்து கந்தளாய் சூரியபுர அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரிகின்ற உத்தியோகத்தர் என்று சொல்லப்படுகிறது. 41 வயது உடைய எஸ்டிஎஃப் அதிகாரி. இவருடைய இறப்பு சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்குமான ஒரு கவலையான செய்தி என்று கூட நாங்கள் சொல்லலாம். என்னன்னு சொன்னா, இலங்கையில வந்து பிறப்பு வீதம் தொடர்ந்து குறைஞ்சோண்டே போதாம். குழந்தை பிள்ளைகள் பிறக்கிறது வந்து தொடர்ந்து குறைஞ்சு கொண்டே போதாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த ஒரு 10 வருஷத்துல 1,20,000 பிள்ளைகள் வந்து அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்காம. 1,20,000 பிள்ளைகள் பிறந்திருக்கணும், பிறக்கையில. இதுதான் பிரச்சனை. அதாவது 2015ஆம் ஆண்டுலேருந்து கணக்கெடுத்தோம்னு சொன்னால், 2015 2025ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 10 வருஷத்துல படிப்படியாக குறைஞ்சு போகுதாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டுல இருந்து இன்னும் மோசமாக வீழ்ச்சி அடைந்தது போது பிள்ளைகள் பிறக்கிற அந்த எண்ணிக்கை வந்து 2019க்கு பிறகு தெரிந்தானே உங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடிகள் பல பிரச்சனைகள் நாட்டில். எனவே அதன் காரணமாகவும் இருக்கலாம். இருந்தாலும் பிள்ளைகளினுடைய பிறப்பு வீதம் வந்து தொடர்ந்து குறைஞ்சு கொண்டே போதாம். உதாரணமா 2019ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு வருஷத்துல வந்து பிறந்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கை 3,19,010 பிள்ளைகள் பிறந்திருக்கு. 3,19,010. அதுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வந்து 3,01,706. அப்ப அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 18,000 பிள்ளைகள் குறைஞ்சிட்டுது. பிறகு 2025ஆம் ஆண்டுக்கு வந்தா பிறகு அப்படியே கட்டமாக குறைஞ்சு 2025ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னு சொன்னா வெறும் 2,14,570 பிள்ளைகள்லாம் பிறந்திருக்குது. அப்ப 3,19,000 எங்க கிடக்குது, 2,14,000 எங்க கிடக்குது. அப்ப அதிலே எக்கச்சக்கமான பிள்ளைகள் இல்லையேன்னு. அப்ப கடந்த 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1,20,000 பிள்ளைகள் வந்து பிறக்க வேண்டிய பிள்ளைகள் பிறக்கல என்று சொல்லி அந்த சராசரியை சொல்லப்படுது. இலங்கையினுடைய சனத்தொகை இருக்குத்தானே, அந்த சனத்தொகை வந்து ஒவ்வொரு வருஷமும் சீரா இருக்கணும், சரியா இருக்கணும் என்று சொன்னா அதுக்கு ஒரு பொது கணக்கு ஒன்று இருக்குது. அது என்ன பொது கணக்கு என்று சொன்னா, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு குழந்தை பிள்ளைகள் பிறக்கணும் என்று சொல்லி ஒரு பொது கணக்கு. அதாவது இலங்கையில 3,30,000 பிள்ளைகள்ல இருந்து 3,60,000 பிள்ளைகள், இந்த ஒரு ரேஞ்சில் வந்து ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைகள் பிறந்தா அப்ப சனத்தொகை வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆக கூடவும் கூடாது, ஆக குறையவும் கூடாது. ஆனா 3,30,000க்கும் 3,60,000க்கும் இடையில இருக்க வேண்டிய இந்த எண்ணிக்கை வந்து 2,14,000க்கு வந்து விழுந்தா அந்த அளவுக்கு விழுந்திருக்கு வந்து போன வருஷம். இனி இந்த 2026ஆம் ஆண்டுல எவ்வளவு சொல்லி தெரியல. அது இந்த வருஷம் முடிஞ்ச அப்புறம் தெரியும். அது இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது. எனவே ஒரு நாட்டில் வந்து குழந்தைகளினுடைய எண்ணிக்கை குறைய சனத்தொகை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். எனவே அரசாங்கம் இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். சுகாதார திணைக்களம் இதுக்கு ஏதாவது வழிகாட்டல்கள் ஏதாவது செய்யணும். எனவே என்னதான் செய்ய போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்குது. இருந்தாலும் இந்த ரிப்போர்ட், இந்த அறிக்கை வந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிக்கையாக உள்ளது. அடுத்ததாக இலங்கையின் கூடிய வயதுடைய பெண் காலமாகி இருக்கின்றார். காலமாகும் போது அவருக்கு வயது 114 வயது. அப்ப 114 வருஷம் வாழ்ந்து 114வது வயசுல வந்து காலமாகி இருக்கின்றார் இந்த பெண். அவனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா புஞ்சாகே கலுமெனிக்கே என்றதான் அவனுடைய பேர். அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவா. 1912ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். 1912ஆம் ஆண்டு ஜூலை மாசம் 4ஆம் தேதி வந்து பிறந்திருக்கிறா. 114 வயசுல வந்து உயிரிழந்திருக்கிறா. என்ன பிரச்சனை சொன்னா, அவக்கு வந்து 110 வயசு வரும் வரைக்கும் பெருசா வருத்தமே இல்லையாம். ஹாஸ்பிட்டலுக்கு போறதோ ட்ரீட்மெண்டோ அது ஒன்றுமே இல்லையாம். அப்ப 110 வயசு வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு பிறகுதான் சின்ன சின்ன வருத்தங்கள் வந்து சின்ன சின்ன ஆபரேஷன்கள் செய்து இப்ப கடைசியா வந்து 114 வயசுல வந்து உயிரிழந்திருக்கிறா. அவனுடைய பிரதான வேலையை வந்து விவசாயம் செய்யறதான், தோட்ட வேலைகள் செய்யறது. இனி அனுராதபுரம் மாவட்டம் என்று சொன்னா பெரும்பாலும் விவசாயம் தானே. எனவே நெல் வயல்கள் வச்சுக்கிறாவாம், நெல் விதைக்கிறது, அறுவடை செய்யறது, தோட்ட வேலைகள் செய்யறது, இதான் வேலை. அப்ப உடம்புல வந்து எந்த விதமான வருத்தங்களும் இல்லாமல் 110 வயசு வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே எல்லாம் இருந்து அதுக்கு பிறகு கடைசி 4 வருஷங்கள்லாம் சின்ன சின்ன வருத்தங்கள். இப்ப 114வது வயதிலே உயிரிழந்திருக்கின்றார் இந்த பெண்மணி. அனுராதபுரம் மாவட்டம் ரம்பாவ என்று சொல்லப்படுற இடத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இன்றைக்கு கருத்தோவிய பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கமன் கந்தர் அவர் வந்திருக்கிறார்.
இது வந்து தமிழன் பத்திரிகையில் வர ஒரு செய்தி துணுக்கு. அந்த பேப்பர்ன்ற மூலையில் வந்து சின்ன ஒரு நகைச்சுவை துணுக்கு கொண்டு போடுவினோம். அன்றைக்கு இடம்பெற முக்கியமான செய்திகளை வச்சுக்கொண்டு இந்த குறிப்பு வரும். அப்போ இப்போ என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வந்து இந்த மாத கடைசியில் பிரான்ஸுக்கு போக இருந்தவர். உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு பிரான்ஸுக்கு போக இருந்தவர் அந்த பயணத்தை வந்து இப்போ ரத்து செய்திருக்கார். ஏன்னு சொன்னால் இந்த சிறைச்சாலை பிரச்சனையால், இந்த சிறைச்சாலை பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி கணக்க வேலைகள் இருக்கிறபடியால் அந்த பயணம் வந்து ரத்து செய்யப்பட்டது. இதுதான் செய்தி. அதை வச்சுக்கொண்டு கமெண்ட் கந்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அப்படியேண்டா ஜனாதிபதி ஐயா வெளிநாடு போறதை கூட நிறுத்துற வல்லமை சிறை கைதிகளுக்கு இருக்குது போல என்று சொல்லி, சிறை கைதிகளுக்கு வந்து அவ்வளவு வல்லமை இருக்கு போல என்று சொல்லி கமெண்ட் கந்தர் வந்து தன்னுடைய கருத்தை சொல்றார். எனவே இந்த ஒரு கருத்து மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.